ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த முறை பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி விசஸ் கேம் சேஞ்சரோட கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. 2 படமே சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்குங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, கேம் சேஞ்சர் வேற லெவல்ல இருக்கு. விடாமுயற்சி அத விட சூப்பரா இருக்குங்க. அஜித் கதாநாயகன் நடிச்சிருக்காரு விடாமுயற்சி திரைப்படத்துல. கேம் சேஞ்சர் திரைப்படத்துல ராம் சரண் அருமையா நடிச்சிருக்காரு. சம்பளமா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெற்றிருக்கிறது ₹180 கோடி அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கு ₹150 கோடி வாங்கியிருக்காராம். நெக்ஸ்ட் யாரு இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபேமஸ் டைரக்டரா இருக்க மகிழ் திருமேனி அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்த பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் நடிச்சிருக்காரு. சூப்பரா இயக்கியிருக்காரு. தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் கரன் ரொம்பவே அருமையா தன்னோட சொந்த கை காசு போட்டு எடுத்திருக்காருங்க. கேம் சேஞ்சர் திரைப்படத்த ராஜு அவர்கள் எடுத்திருக்காங்க. கதாநாயகினா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான கேரக்டர்ல. கிரா அத்வானி அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி அவர்கள் நடிச்சிருக்காங்க கேம் சேஞ்சர் திரைப்படத்துல. ஒளிப்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கேமராமேன் ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. கேம் சேஞ்சர் திரைப்படத்துல திரு அவர்கள் பண்ணியிருக்காரு. அருமையா கையாண்டிருக்காரு கேமராவ. முதல் நாள் வசூல் 90 கோடி அள்ளியிருக்குங்க கிட்டத்தட்ட. இந்த படம் பார்த்தீங்கனாலும் ₹78 கோடி அள்ளியிருக்கு. ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப அருமையா 10 ஜனவரி 2024க்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. சிறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியில அர்ஜுன் அவர்கள் வேற லெவல் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அவர்கள் பின்னி படம் எடுத்திருக்காங்க. இசையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச அனிருத் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சூப்பரா தமன் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு. கதையை பொறுத்த வரைக்கும் குடும்பம், ஆக்ஷன் அப்படின்னு 2ம் கலந்ததா இருக்கு விடாமுயற்சி. அரசியல் தான் முழுக்க முழுக்க ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க கேம் சேஞ்சர். இதுவே படம் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி 2022 அக்டோபர் 15ஆம் தேதி பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் 2021 டிசம்பர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட்ஜெட்டா கிட்டத்தட்ட ₹300 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் கேம் சேஞ்சர் கிட்டத்தட்ட ₹425 கோடி எடுத்திருக்காங்க. கலெக்ஷன் இதுவரைக்கும் ₹150 கோடி அள்ளியிருக்குங்க. இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட ₹178 கோடி அள்ளியிருக்கு. நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏகேவோட விடாமுயற்சி ரொம்ப சூப்பரா இருக்கா? இல்ல கேம் சேஞ்சர் நல்லா இருக்கா? அப்படின்னு கமெண்ட்ஸ் நாங்க ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.